கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகங்களும் தந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமான எடுத்து வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய மனமர்ச்சி நாளின் காலவேளையிலே உடைய நாமத்தை மையப்படுத்தும் உடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து வரட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும், எங்களை ஆண்டவரை உடைத்து உருமாற்றும். தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, அதனால நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட காக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுடைய இருதயங்களின் சிந்தனைகளையும் கர்த்தர் திறந்தள்ளும். கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புக் ஆஃப் லெமெண்டேஷன் சாப்டர் 3 verse 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 வார்த்தைகளை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். முதலாவது, இதுவரைக்கும் நம்ம நிற்பது ஆண்டவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம் இன்னும் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்கிறபடி இந்த கிருபையை நம்ம விசுவாசித்து அதை சார்ந்திருக்கும் போது அந்த இரக்கமற்ற கிருபை நமக்கு எல்லையற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அருளி செய்கிறதா இருக்கிறது. ஆண்டுடைய கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண முடியும், நன்மைகளை காண முடியும், பாதுகாப்பையும் உயர்வையும் அப்படியாய் முன்னேற்றத்தையும் ஆண்டவர் தம்முடைய கிருபையின் மூலமாய் நமக்கு அளிக்கிறார். நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, நோவா உயர்த்தப்பட்டார். மரியாளுக்கு கிருபை கிடைத்தது, மரியாளை கர்த்தர் உயர்த்தினார். அதை போல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தான். அந்த முடிவில்லாத இரக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளுக்கு முடிவில்லை. தொடர்ந்து ஆண்டவர் நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நன்மையினால கிருபையினால நம்மை ஆஸ்வதிக்கிறார், முடிசூட்டுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னா அவருடைய இரக்கத்தை பெற்ற ஜனங்களுக்கு நன்மைகளுக்கு முடிவில்லை. அப்படியே அதனால்தான் தாவீது சொல்றாரு, நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா தொடர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, நீதிமான்களுடைய சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். அந்த நன்மை நம்மளுடைய காலத்தோட நின்று விடாதபடி ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய சந்ததிகளுக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அப்படி என்றால் அந்த கிருபையை, இரக்கத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி சில வார்த்தைகளை வாசிப்போம். அதுக்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 86:15, Psalms 86 verse 15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். சங்கீதம் 86 தாவீதின் சங்கீதம் சொல்றாரு. இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, ஆனாலும் ஆண்டவரே. பல பிரச்சனைகள் வழியா இவர் கடந்து போகிறார். 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் ஜனங்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறார் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே, ஆண்டவரே, நீதி மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் உள்ள தேவன். நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரும். ஆனா அந்த பாடுகள் மத்தியில ஆண்டவருடைய கிருபையை வெளிப்படும்படியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அந்த கிருபை நம்மை பாதுகாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் தான் தாவீது சொல்றார், ஜீவனை பார்க்கிற உடைய கிருபை பெரியது. ஜீவன் போற அளவுக்கு இருந்தா கூட அந்த கிருபை நமக்கு இருந்தா ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வலிமுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புலம்பலின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கீழ்கண்ட வசனங்கள்ல அப்படியா எரேமியா சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23, புக் ஆஃப் லெமெண்டேஷன் சாப்டர் 3 verse 23.
அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. இந்த இரக்கம், முடிவில்லாத இரக்கங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், அல்லது அது நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணுமா, காலையில ஆண்டவரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். காலை தோறும் அவைகள் எது அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம், அவருடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது. காலையில தேடுறவங்களுக்கு, ஒவ்வொரு நாளும் தேடுறவங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறது. இல்லாட்டி அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றார், உனக்குரிய ஆவிக்குரிய வரங்களை நீ என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பு. அப்ப ஆண்டவர் கிருபையினாலதான் நம்ம ஜீவனோடு இருக்கோம். அதை நம்ம புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம், சில இடத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தர் கைவிட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சொல்றாரு, என்னுடைய மனக்கலக்கத்திலே சொன்னேன் அப்படின்றாரு. அப்ப நம்முடைய பாடுகளை பார்த்து சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய கிருபையை புதுப்பித்துக் கொள்ள நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஆண்டவரை துதித்து, சில பேர் கஷ்டம் நஷ்டம் வந்துருச்சுன்னா முதல்ல ஆண்டவருக்கு வரதை நிறுத்திடுவாங்க. அப்போ அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை நம்ம அறியாமல், அல்லது கிருபையினுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறதுக்கு நாமளே தடைகளா இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோமாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் அவருடைய கிருபை என்ன பண்ணாது, மாறாது. மலைகள் விலகிறத்தக்க விஷயத்துல நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும், கசப்புகள், வேதனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அந்த கிருபை இன்னும் இருக்கிறது. தம்மை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். திரும்ப ஆண்டவரத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் வாழ்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 18ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். சில நேரத்துல நம்ம அப்படி நினைக்கிறோம், கர்த்தர் கைவிட்டார். ஆனா அதே தாவீது அந்த இடத்துல சொல்றாரு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். அந்த நேரத்தில் வியாகுலத்தில் யோபுவை போல பல விதமான அங்கலாய்ப்பான வார்த்தைகளை நம்ம சொன்னாலும் நம்ம திரும்ப அந்த கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த கிருபை மாறாது. நம்ம வாழ்க்கையில புயல் வரும், வெள்ளம் வரும், பல விதமான பிரச்சனைகள் வரும். ஆனால் கிருபை ஒரு நாள் மாறாது என்பதை நம்முடைய இருதயத்தில் எழுதி கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஹீப்ரூ சாப்டர் 10 verse 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புலம்பல் 3:23 அவைகள் காலைதோறும் புதியவைகள், அது உண்மையாயிருக்கிறது. அந்த வார்த்தை உண்மையாயிருக்கிறது. அதே காரியங்களை எபிரேயர்ல அந்த வசனத்துல விதமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் என்ன பண்ணவோம், உறுதியா இருக்க கடவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையை விசுவாசிக்கிறவங்க அந்த நம்பிக்கையில உறுதியாய் காணப்பட வேண்டும். அந்த நம்பிக்கையில இருக்கிறவங்க அந்த காலையில ஆண்டவரை தேடும் போது, நம்பிக்கையோடு தேடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் கிருபை அளிக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாரா, உண்மை உள்ளவரா இருக்கிறார், அல்லது அவருடைய கிருபை உண்மை உள்ளதா இருக்கிறது, அல்லது புலம்பல் 3:23 சொல்லுகிறபடி அந்த வசனம் உண்மை உள்ளதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. இது ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த வார்த்தை. இது உண்மையும் எப்படி இருக்குது, அழிவில்லாத ஒரு வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது, அல்லது இந்த வார்த்தைகள் உண்மையா இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து இதயத்தில் எழுதி, எந்த சோர்வுகள் மத்தியிலும் நம்ம திரும்ப ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். எல்லையற்ற உடைய கிருபை, முடிவில்லாத உடைய இரக்கங்களை பெற்று நாம் வாழும்படி கர்த்தர் என்ன பண்றாரு, விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். பாடுகள்ல, சஞ்சலத்துல, துயரத்துல, துக்கத்துல மூழ்கிடாதபடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம திரும்ப மீண்டு எழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு தானா வராது. விடியற் காலத்துல நம்ம ஆண்டவரை தேடும் போது அந்த மறந்த மாறாவின் கசப்புகளை ஆண்டவர் மதுரமா என்ன பண்றாரு,
மாற்றுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சனோ தெரியல, இந்த நாள் முழுதுமே எனக்கு துக்கம் துயரம். அப்ப அதை எப்ப ஆண்டவர் மாற்றுகிறார் அப்படின்னா, காலையில அப்படி புதிய கிருபையை, அந்த வசனம் சொல்லுகிறது, சாயங்காலத்துல அழுகை தங்கும், விடியற் காலத்துல என்ன பண்ணும், களிப்புண்டாகும். அப்படின்னா காலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அந்த நாளில கிருபையினால கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், புக் ஆஃப் லெமெண்டேஷன் சாப்டர் 3 verse 24. கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் வழி, காலையில ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நம்பிக்கையோடு தேடும்போது ஆண்டவர் நமக்கு அவருடைய எல்லையற்ற இரக்கங்களை தருகிறார். இரண்டாவது 24ஆம் வசனத்துல எரேமியா சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன். அந்த 22ஆம் வசனத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நெகட்டிவா அவருடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய பாதத்தை காலையில தேடணும், ரெண்டாவது விசுவாச அறிக்கையை நான் சொல்லும் போது என் வாழ்க்கையில கிருபையை விளங்க பண்ணுகிறார். பயத்தோடு கவலையோடு இது நடந்து போயிரும், அவ்வளவுதான், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அறிவிச்சாங்க, இதை நாம் மாற்றி உள்ளத்துல ஏற்காதபடி விசுவாச அறிக்கை தான் சாத்தானை எதிர்க்கிறது. எப்படின்னா அது பேர் தான் சாத்தானை எதிர்க்கிறது. சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், சத்ருவை எதிர்த்து நில்ல, உங்களை விட்டு ஓடி போவான். அப்படின்னா உலக ஜனங்க என்ன கேட்கறாங்களோ அதை காதல வாங்காதபடி அதை எதிர்த்து நம்ம என்ன பிரமாணம் சொல்றோமோ அறிக்கை பண்றோமோ அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார். இப்ப கர்த்தருடைய கிருபையை பெறறதுக்கு நம்ம விசுவாச அறிக்கை பண்ணணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்கள்லாம் அப்படி பண்ணி தான் எல்லாவற்றையும் ஜெயித்தாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே அனுகூலமா கிடையாது. ஆனா அந்த அசாதாரணமான அந்த காரியங்களை அவங்க சாதாரணமா என்ன பண்ணாங்க, தங்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டதுடைய காரணம் என்ன, விசுவாசத்துல என்ன பண்ணாங்க, அவங்க நம்பிக்கை வைத்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஹீப்ரூ சாப்டர் 11 நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையுமே அவங்களுக்கு சாதகமா இல்லை. ஆனா விசுவாச அறிக்கை பண்ணி பண்ணி அவங்க யுத்தத்துல வல்லவர்களானார்கள். முதல்ல காலையில தேவனை தேடும் போது ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ரெண்டாவது வாழ்நாள் முழுவதும் விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அப்ப நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்தாதான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இருக்கிற வரத்துல பெரிய வரம் விசுவாசம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது கூடாத காரியம், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, பல காரியங்களை ஆண்டவர் சொல்றார். முதல்ல எங்களுக்கு விசுவாசம் வேணும். அப்பதான் விசுவாசிகளை நம்ம நிலைத்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் மூலமா தான் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும் பொருளாதார சரீர நன்மைகளா இருந்தாலும் விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணுவான், பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. 18ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, என் நம்பிக்கையெல்லாம் அழிந்து போயிற்று அப்படின்றார். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு 24ஆம் வசனத்துல, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா என்ன பண்ணும் சொல்லும். இன்னைக்கு நிறைய பேருடைய உதடம் மட்டும் அப்படி சொல்லுது. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் கலந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அவிசுவாசம், ஒரு அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. ஆனா தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா என்ன பண்ணும், வாயை திறந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாயை திறந்து சொன்னா அது இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா நம்முடைய ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் என்ன பண்ணப்படும், விசுவாசிக்கப்படும். நீதி உண்டாக வாயில அறிக்கை பண்ணப்படும். அப்போ இருதயத்திலிருந்து இதை ஆரம்பிச்சு நம்ம அதை விசுவாசத்தோடு செய்யும் போது அந்த அறிக்கையை ஆண்டவர் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்யறார். அதனால்தான் எலியா சொல்றார், என்னுடைய வாக்கின்படி அப்படின்றார். அப்ப எல்லா விஷயத்திலுமே நம்ம நெகட்டிவா பாசிட்டிவான காரியங்களை ப்ரொக்ளைம் பண்ணும்போது நடக்குமோ நடக்காம முற்றுமோ அவமானப்படுமோன்ற அந்த பயமே இல்லாம தைரியமா சொல்லும் போது அங்க கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 73 verse 26. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஆசாபின் சங்கீதம்.
அவர் சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்துல 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. நான் சோர்ந்து போயிருக்கிறேன். மாம்சம் மட்டும் இல்ல, இருதயமே சோர்ந்து போச்சு, மாம்சமும் சோர்ந்து போச்சு, பலன் கிடையாது, வியாதியோ வேற எந்த போராட்டமோ நமக்கு தெரியல. ஆனா அந்த அதே வசனத்துல தொடர்ந்து சொல்றாரு, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என்ன பண்றாரு, பங்குமா இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம நெகட்டிவா பேசுறோம், துயரத்தோடு இருக்கிறோம், துக்கத்தை வெளிப்படுத்துறோம், வியாகுலத்தை வெளிப்படுத்துறோம். அதே வாழ்நாள் ஃபுல்லா இருக்கக்கூடாது. அப்புறம் ஆவியானவர் உணர்த்தும் போது உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் என் பங்கு அப்படின்னு ஆசாப் சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்னென்றைக்கும் இருதயத்தின் கண்மலையும் எப்படி இருக்கிறாரு, என் பங்குமா இருக்கிறார். அப்படி சொல்லும் போதே அங்க அற்புதங்கள் நடக்கும். விசுவாச அறிக்கை செய்யலன்னா 1000 பேர் நமக்காக ஜெபம் பண்ணாலும் நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்காது என்பதை அறிந்து இந்த கால வேளையில விசுவாச அறிக்கை செய்ய தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, இறக்க செய்வார். கோலியாத்து உயிரோடு இருக்கும் போதே தாவீது சொல்றார், நான் அவனை கொன்று அவன் பட்டயத்தை வாங்கி அவன் தலையை வாங்கி போடுவேன் அப்படின்னு. இன்னும் யுத்தம் நடக்கல, ஆனா விசுவாசமா சொல்றார். யோபு சொல்றார், என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். கண்ணே மூடிச்சு, தலையிலிருந்து கால் வரைக்கும் பெரிய பருக்களால நிறைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த வாயில இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கூட இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் குறையாம இருந்தபடினாலதான் ஆண்டவர் கர்த்தர் யோபுவை திரும்ப நிலைநிறுத்தினார். நம்ம ஜெபிக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஊழியம் செய்யறோம், காணிக்கை செலுத்துறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்க கூடாதபடி சூழ்நிலை தான் விசுவாசம் கொண்டு வருவான். அதன் மத்தியில ஜெயிக்கக்கூடிய ஒரு சிறந்த சின்ன வழி விசுவாச அறிக்கை செய்யணும். அவர்கள் என்னை கொன்று போட்டாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றார், அவர்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்க பொற்சிலையை வணங்க மாட்டோம். இது அவிசுவாசம் கிடையாது, விசுவாசத்துடைய இன்னும் மேல் நிலைமை. எங்களுக்கு தெரியும் எங்க ஆண்டவரை பத்தி, எங்க சரீரத்தை பற்றி நாங்க கவலைப்படலைன்னு சொல்லி அவங்க வைராக்கியமாய் சொல்லும் போது ஆண்டவர் இறங்கி, தேவன் தூதனானவர் இறங்கி அவர்களை தப்பு வித்தது போல இந்த நாட்களில் சின்ன சின்ன காரியங்களை நம்ம அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு விரோதமா இருக்கிற தடைகளை உடைத்து எல்லையற்ற அவருடைய கிருபையினுடைய இரக்கத்தினுடைய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை செய்வார். இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறார். அதை தான் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்ன பண்ணுகிறது, தொடர்ந்துகிட்டே இருக்குது என் வாழ்க்கையில. அவிசுவாசமா தாவீது சொன்னதே கிடையாது. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் சொல்றார். ஆனா அதே நேரத்தில் சொல்றாரு, கர்த்தர் என் கண்மலை, என் துருகம், என் குயடகம், என் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்லி அதை மேன்மைப்படுத்துகிறார். மனுஷனா இருக்கிறோன்றதுக்கு ஒரு அடையாளம் நம்ம துக்கத்தை வெளிப்படுத்துறோம். ஆனா ஆண்டவருடைய ஆவி உள்ள இருக்கின்றதுக்கு இன்னொரு அடையாளம். அந்த நேரத்துல விசுவாச அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். புக் ஆஃப் லெமெண்டேஷன் சாப்டர் 3 verse 25 and 26. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. இந்த 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் ஒரே வசனம் தான். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். 26ல நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. காலையில மட்டும் கடமைக்கு காலையில ஜெபம் பண்ணலன்னா ஏதாவது நடந்துரும், அந்த மாதிரி இல்ல. நாள் முழுதும் அவரை தேடக்கூடிய வாஞ்சை அதிகமாய் நம்ம இடத்துல பெருகும் போது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வார்த்தையை நம்ம இப்படி எழுதிக் கொள்வோம். அவருடைய முடிவில்லாத ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பங்குள்ளவர்களா மாறுறோம். ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதத்தை பார்க்க முடியும். எவ்ரி சிங்கிள் மூவ் we could see miracles and wonders in our life. ஒவ்வொரு விஷயத்துல அவர் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு வச்சுட்டார். அதை நம்ம விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டு கிரியை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணுமா, 25ஆம் வசனத்துல தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவும். இந்த காத்திருத்தல் என்பது ஆவிக்குரிய காரியங்கள்ல முதல்ல நமக்கு காத்திருப்பு தேவை. வரங்கள், வல்லமைகள், கிருபை, கனிகள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கணும். ஏன்னா பழைய பாட்டில் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடைத்து உயர என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். முதல் 2 வசனங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கை.
இந்த காத்திருக்குதல் என்பது ஒரு சிறந்த மேன்மையான வழிநடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில நன்மை நடக்கிறது இல்லாம அவங்க மூலமா மற்றவங்களுக்கு நன்மை என்ன பண்ணும். இதுதான் ஊழியக்காரர்கள் ஊழிய செய்வர்களுடைய ஒரு கிருபை. உலக ஜனங்க விசுவாசிங்க பேர் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி காலங்காத்தால ஏஞ்சி வியாதியோ தீமையோ ஆக்சிடென்டோ விபத்தோ வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டு கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருப்பாங்க. ஆனா அந்த 25-26 சொல்லுகிற வசனம் என்னன்னா, தேவனுடைய காரியங்கள் அதிகமா காத்திருக்கும் போது அவர் நன்மையை வழங்காதறார். நன்மையை நிச்சயம் வழங்குவார். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை மூலமாய் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு பூரணமான அவருடைய முடிவற்ற கிருபையை பரிபூர்ணமாய் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், ஒரு வழக்கத்திற்காக அல்லது பழக்க தோஷத்திற்கு நம்ம எழும்பி ஜெபிக்கிறது அல்லாமல், தாவீது சொல்றார், நாள் முழுவதும் அது என் தியானம் அப்படின்றார். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் அவருடைய துதி என் வாயில இருக்கும். அதனாலதான் பல கோடி ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் இஸ்ரவேல்ல தலைவனாக தாவீதை என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார். சவுலுடைய ராஜ்யபாரம் நிலைப்படவில்லை. ஆனால் தாவீதுடைய ராஜ்யம் என்ன பண்ணது, நிலைவரப்பட்டது. 40 வருஷம் நன்றாக ஆண்டு பூரண வயதுள்ளவனாய் மரித்து அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை ஆள கர்த்தர் கிருபை செய்தார். ஆனா சவுலுடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. சவுலுடைய பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு நல்ல பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என்னுடைய கூக்குரல் என்ன பண்ணாரு, கேட்டார். கூக்குரல் என்பது மற்றவர்களுக்காக நம்ம கதறி அழும்போது எவ்வளவு பெரிய காரியத்திலேயே ஆண்டவர் பதில் செய்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:4, சாம்ஸ் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை என்ன பண்ண, தேடினேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புலம்பர்ல சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை தேடுகிற விதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திலையும் அவருடைய உதவியும் தயவையும் தேடும். அப்படி தேடும் போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்ன பண்ணாரா, விட்டா. கர்த்தர் அப்படின்னா வாழ்க்கையில பயப்படுகிற காரியங்கள் வரும், ஆனா ஒன்றும் மேற்கொள்ளாதபடி. அப்ப எப்படின்னா, காலையில் எழுப்பி நம்ம 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆனா அதுக்கப்புறமும் இருதயத்துல அந்த வாஞ்சை தாகம் நாள் முழுவதும் அது என் தியானம். தாவீது சொல்றார், பல பொறுப்பு ஆசை பலவிதமான குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஆனா ஆண்டவரை தேடுகிற விஷயத்துல நம்முடைய மனம் மாறாமல் இருக்கும் போது, அப்போ அந்த வசனத்துல சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன பண்ணலையா, முடிவில்லை. இந்த வசனத்தை நான் அப்படித்தான் விசுவாசிச்சேன். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இறக்கம் நம்ம மேல வந்தா கண்டிப்பா ஆசீர்வாதங்கள் முடிவற்று தான் இருக்கும். ஏதோ இன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சாரு, அடுத்த 10 வருஷம் நான் கைவிடப்பட்டிருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தம்முடைய நீதிமான் மேல கண்ணோக்கமா இருந்து அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார், அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு கால வேளையில இந்த வசனத்தை இருதயத்துல பதித்துக் கொள்வோமாக. அந்த எல்லையற்ற இரக்கங்களை நான் தான் பெறாம நான் என்ன பண்ணிட்டேன், பெறக்கூடிய வழியை நான் விட்டு விட்டேன். ஒவ்வொரு நாள் அவர் இந்த வழியில தேடும் போது எல்லையற்ற நன்மைகளால ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க. எரேமியா அதை சொல்றாரு, தாவீது இதை சொல்றாரு. அப்ப எல்லா பரிசுத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்க இந்த வழியில வந்ததுனால அவங்க எல்லையற்ற நன்மைகளையும் கிருபைகளையும் அவங்க என்ன பண்ணாங்க, பெற்று உலகத்துல சாட்சியா இருந்ததுனால்தான் இன்னைக்கு நம்ம அதை பின்பற்ற முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி மாற்ற விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதை மனதில் கொண்டு தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இவ்வித நன்மையினால கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீர். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உடைய கிருபை. இதுவரைக்கும் உடைய கிருபையை காத்தீர், இனிமேலும் உடைய கிருபை எங்களுக்கு போதுமானது என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய கிருபை ஆண்டவரே மரண பரியந்தம் அல்ல, அதற்கு பின்பும் எங்களோடு இருக்கிறது ஐயா. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலவேளையில நீர் பேசின வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் இரக்கம் செய்யுங்கப்பா.
எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகாலையில தேடும் போது கிருபை புதுப்பிக்கப்படுகிறது. ஆண்டவரே, விசுவாச வார்த்தைகளை சொல்லும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, இந்த கிருபை எங்க வாழ்க்கையில செயல்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு தொடர்ந்து காத்திருக்கிற சிறியோரின் பெரியோரையும் ஆண்டவரே எங்களை ஆஸ்வதிக்கிறீர். கர்த்தரை ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து பாதத்தில் அமர்ந்து பெரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் இப்படிப்பட்ட எளிய வழிகளை வைத்திருக்கிறீர். உடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முழு உள்ளத்தோடு என் ஆத்துமா என்று சொல்லி தாவீது சொல்லுகிறபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளையில எல்லையற்ற நன்மைகள், என்னென்ன காரியங்கள் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறோமோ அதை முற்றிலுமாய் நீ தந்து ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். நீதிமான் விரும்புவது கொடுக்கப்படும் சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விருப்பங்களை பூரணமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். எத்தனை விருப்பமாய் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விருப்பமாய் இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்ற வல்லமுடையவராய் இருக்கிறீர். அதுக்காக ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். உம்மை தேடி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர்களுக்கு தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.